9 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாதனால ஜாக்டோ ஜியோ வேறு வழியின்றி போராடுறது. மாணவருடைய நலன் எந்த வகையிலும் நாங்கள் பாதிக்க விட மாட்டோம். இருந்தாலும் ஒரு தனிநபர் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நேற்றைக்கே தொடர்ந்தார், தடை விதிக்க மறுத்துவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். இன்றைக்கு வந்த வழக்கிலும் அந்த மனுவை போட்டவரே வித்ட்ரா பண்ணியிருக்கிறாரே, வாபஸ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்போ கிடைச்சிருக்கிற செய்தி, நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடவும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே எங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் உணர்ந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் வரவேற்பதோடு, முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிடணும். தலைமைச் செயலாளர் ஒரு மிரட்டல் கடிதத்தை தமிழ்நாடு முழுமைக்கு அனுப்பியிருக்கிறார். 17B போடுவோம் என்று சொல்லியும் சம்பள பிடித்தம் செய்வோம் என்றும். அந்த தடையை மீறி தமிழகத்தில் அரசு ஊழியர், அரசு பணியாளர், ஆசிரியர்கள் இன்றைக்கு 8 லட்சம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கை என்ன? புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். 21 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். அதேபோன்று மேல்நிலை, உயர்நிலை பள்ளி, அரசு கல்லூரி ஆசிரியர்கள், அதேபோல அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுடைய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். தமிழகத்தில் 35 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர், ஊர்ப்புற நூலகர்கள், பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இவர்களை நிரந்தரம் செய்து, மதிப்பூதிய ஆசிரியர்களை நிரந்தரம் செய்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இளைஞர்களின் வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிற அரசாணை 56 ரத்து செய்ய வேண்டும். தொடக்க பள்ளிகளை உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளோடு இணைக்கும் முடிவினை கைவிட வேண்டும். 3500 சத்துணவு மையங்களை மூடுவதை கைவிட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு வேலை நிறுத்தம் எழுச்சியோடு துவங்கியிருக்கிறது. உண்மையாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இந்த அரசு உண்மையிலே இருந்தால், தலைமைச் செயலாளருடைய அறிக்கையை ஒத்திவைத்துவிட்டு முதல்வர் அவர்கள் தலையிட்டு ஒரு சுமூகமாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தலைமைச் செயலாளர் 21 மாத அரியர் பெற்றுவிட்டார். தலைமைச் செயலாளருக்கு பென்ஷன் உண்டு. ஆனால் எங்களுடைய 5,75,000 பேருக்கு பென்ஷன் இல்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். 21 மாத அரியரையும் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். அதைத்தான் கேட்கிறோம். நீதிமன்றத்திலும் தமிழக அரசு தொடர்ந்து ஏமாற்றியதால் நீதிமன்றமும் எங்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு தடை விதிக்கவில்லை. இந்த போராட்டம் எழுச்சியோடு துவங்கி இருக்கிறது. கோரிக்கைகள் வெற்றி பெறாமல் எங்களுடைய போராட்டம் முடியாது. அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எம். சுப்பிரமணியன். மாணவர் நலன் மீது உண்மையிலே அக்கறை இருக்குமானால் இந்த அரசு உடனடியாக தலையிட்டு முடிவு கொண்டு வரணும். ஏனால் 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற இப்ப ஆரம்பிக்கல. ஆனால் அதற்கு முன்னதாக எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்வு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த தேர்வுக்கு முன்னதாக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அப்படி ஒருவேளை அப்படி தொடர்ந்தால் நாங்கள் கூடுதல் நேரத்தை ஒதுக்கீடு செய்து ஆசிரியர்கள் பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத செல்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு நடத்த வேண்டிய அனைத்து பாடங்களையும் நடத்தி முடித்து தேர்வுக்கு அவர்களை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். ஆகவே ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தாமல் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. நடத்தப்பட வேண்டிய அனைத்து பாடங்களையும் நடத்தி முடித்துவிட்டு அவர்களை தேர்வுக்கு தயார் நிலையில் வைத்துவிட்டுத்தான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தால் அவர்களுடைய படிப்பு வீணாகாது. அதை பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நாங்கள் பொதுமக்களையும் பெற்றோர்களையும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் வேண்டுவது என்னவென்றால், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு ஏற்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் பெற்றோர்களும் அரசியல் கட்சிகளும் ஆங்காங்கே எங்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்களும் அரசை வலியுறுத்தக்கூடிய இயக்கத்தையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ கேட்டுக்கொள்கிறது.